குழந்தை முதலா அம்மானு தான் கூப்பிடும். பின்னால பெருசாகி அப்புறம் என்னென்னமோ வார்த்தையெல்லாம் பேசாத்தா. ஆனா ஆத்தாங்கிற ஒரே வார்த்தையில தான் ஆத்தா நின்ன. வேற எதுவுமே பழகலையே ஆத்தா. எனக்கே ஆத்தா பேசாத்தா. ஏன் ஆத்தா தலை குத்திட்டு இருக்கிற? பேசாத்தா பேசு. பரவாயில்ல ஆத்தா. நான் சிறுசா இருக்கும்போது நீ ஒரு நாள் உன் கையை கீறி எனக்கு ரத்தம் போட்டு வச்சிய. நீ மறந்துட்டு என்னவோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்காத்தா. இதோ நீ விஷம் வச்சதுக்கு அப்புறம் வர்ற ரத்தம் இது ஆத்தா. இது கூட ஆத்தா ஆத்தான்னு தான் சொல்லு. வேற எதுவும் சொல்லாத ஆத்தா. இது சத்தியம். நான் என்ற மனசுல ஒரு கோயிலை கட்டி அதுல நீதான் சாமின்னு இத்தனை நாளா கும்பிட்டு வந்துட்டேன். இனி அந்த நம்பிக்கையை மாத்திக்க மாட்டேன். அதோடய கடைசியா எனக்கு ஒரே ஒரு ஆசை ஆட்டா. நம்ம இதுல பொம்பளைகள்லாம் சுடுகாட்டு வரைக்கும் வரமாட்டாங்க. ஆனா எனக்காக நீ வா ஆத்தா. வந்து மகனேன்னு மனசார ஒரு வார்த்தை சொல்லி எனக்கு கொல்லி வச்சிராத்தா. ஏன்னா 30 வருஷமா முட்டாத்தனமா வாழ்ந்தவனுக்கு காவலியாவது ஒரு நிம்மதி இருக்கு ஆத்தா. முடிஞ்ச அதை செய்யாத்தா. வைத்தியரே, என் பேச்சு வரலையாமா? பயப்படாதே. உன் புருஷனை பத்திரமா ரூம்ல பூட்டி வச்சிருக்கோம். சாதி எங்க கிட்ட தான். வைத்தியரை கூட்டிட்டு வந்திருக்க. உடனடியா அவரை காப்பாத்தணும் இல்லையா? அதுக்கு நீ ஒரு தியாகம் பண்ணணும். வேற ஒண்ணு இல்ல. உங்க மாமியார் கையில வெத்து பத்திரம் இருக்கு இல்லையா? அதுல உன் ஆட்டத்துல அதான் உன் கையெடுத்த சின்னதா கீழே போட்டு தச்சா. அட பாவீங்களா, இந்நேரம் என் புருஷன் உள்ள உசுருக்காக போராடிட்டு இருப்பாரு. அவரை பூட்டி வச்சுக்கிட்டு இப்ப கூட காசு காசு நாளீங்களே. நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்களா? குடுங்கடா, எத்தனை வேணாலும் எத்தனை கைய வேணாலும் போடுறேன். எனக்கு என் புருஷன் உசுறு தான் முக்கியம். அவரை கொண்டுடாதீங்க, அவரை கொண்டுடாதீங்க. ஒண்ணும் யோசிக்காத, வாமா. நகமணி, இந்த அப்படி போய் ரூம தரமா. உனக்கு என்ன பை? ஆமாண்டா, இத்தனை நாளா பணம் காசுங்கிற பைத்தியம் பிடிச்சிருந்தது. அது இன்னைக்கு தான் தெளிஞ்சது. கையெழுறா. முடியாது. டேய், கொள்ளடிக்கிற கூட்டத்துக்கு கூட கும்பிடுறதுக்கு சாமின்னு ஒண்ணு இருக்குடா. ஆனா நாம எல்லாம் கொலை செய்யற அளவுக்கு துணிச்சிட்டோம். அப்படி இருந்தும் கூட என் ஆத்தா பேர்ல வச்சிருக்க நம்பிக்கைய மாத்திக்க மாட்டேன்னு தற்கொலைக்கு துணிஞ்சு ஒருத்த உள்ள கிடக்குறானே. இந்த நிலைமையில கூட நாம எல்லாம் திருந்தலடா. இத்தனை நாளா நம்ம தின்னது சோறு இல்லடா, வேற என்னடி இதுவரையில ஆதியும் நீயே அந்தம் நீயன்னு எல்லாமா நீ இருந்துட்டு திடீர்னு எங்களை கால வடிவியா? டாக்டர் எவ பத்த பிள்ளைக்கு இவ்வளவு சிபாரிசுன்னா இவ பத்த பிள்ளை நீ என்ன இழுச்சவாயினா? வாங்கடா பத்திரத்தை, கையெழுத்த வாங்கி சொத்தை நம்ம 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம். ஏய், இப்ப நீயா மரியாதையா பத்திரத்தை கொடுக்க போறியா இல்லையா? ராஸ்கல், யாரோட சொந்த? என்னையா இருக்கிற புரிய பத்திரத்தை கொடுக்க போறியா இல்லையா?
சின்ராசு சின்ராசு எல்லாத்தையும் வந்துடா போறேன். ஆத்தா விஷ இறங்கிருச்சுன்னு வைத்தியர் சொல்லிட்டாரு. ஆனா வெறும் கூடு மட்டும்தான் இப்ப போயிட்டு இருக்காத்தா. என் உசுர எப்பவுமே உன்னதான் ஆத்தா சுத்திக்கிட்டு இருக்கும். பெற்றவங்களுக்கு கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த வேண்டியது பிள்ளையோட பொறுப்பு. அதனாலதான் எல்லா சொத்தையும் ஒன்றரை விட்டு போறேன். நீ சின்ன வயசுல என்ற படிப்பு கெடுத்திருந்தா கூட பாடுபடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காத்தா. அதை வச்சு என்னால பொழைச்சுக்க முடியும். நீ நல்ல ஆத்தா. நான் வரேன். சின்ராசு என்ன மன்னிச்சிருடா. நான் தப்பு பண்ணிட்டேன்டா, நான் தப்பு பண்ணிட்டேன்.